ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله، بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, பரக்கல்லாஹு ஃபீக்கும். 5வது பாடம் நம் ஹஜ்ஜுடைய வகுப்பில் இன்று இன்ஷா அல்லாஹு தஆலா அல்லாஹ் நாடினால் 5வது பாடத்தில் இருக்கிறோம். இந்த பாடம் மிக முக்கியமான மீகாத்துகள் சம்பந்தப்பட்ட பாடம். இடரீதியான மீகாத்துகள், அதாவது அல் மக்கானிய, அவற்றின் எல்லைகளும். ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, பரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் ஹஜ் மற்றும் உம்ரா செய்ய வேண்டுமோ அவர்கள் முஹ்ரிமாக ஆக வேண்டும். அதாவது இஹ்ராமுடைய நிலைக்கு அவர்கள் வர வேண்டும். இஹ்ராமுடைய நிலைக்கு எப்படி வர வேண்டும்? அந்த இஹ்ராமுடைய நிலைக்கு அவர்கள் வர வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக முஸ்லிம்களுக்கு ஒரு 5 இடத்தை நிறுவியிருக்கிறார்கள். ஒரு 5 இடத்தை நிறுவியிருக்கிறார்கள். அந்த 5 இடத்திலிருந்து வரக்கூடிய, இப்ப எந்த திசையிலிருந்து வந்தாலும் யாரும் அந்த 5 இடத்தை தாண்டி வராமல் இருப்பதில்லை. அவர்கள் எப்படியாவது யாராவது ஒருவர்கள் அந்த 5 இடத்தை தாண்டி தான் அவர்கள் மக்காவிற்குள் வர முடியும். அந்த 5 இடத்தை தான் மீகாத் என்று சொல்கிறோம். ஏனெனில் அங்குதான் அவர்கள் இஹ்ராமுடைய நிலைக்கு வந்து அவர்கள் மக்காவிற்குள் நுழைவார்கள். அந்த இடத்தில் தான் அவர்கள் இஹ்ராமுடைய நிலைக்கு வந்து அவர்கள் மக்காவிற்கு நுழைவார்கள். அது சாலை மார்க்கமாக வந்தாலும் சரி, அல்லது வான்மார்க்கமாக வந்தாலும் சரி, எல்லாம் இந்த அடிப்படையில் தான் அமையும். அந்த 5 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தை அவர் என்ன செய்ய வேண்டும்? கடக்க வேண்டும். அவருக்கு எது தன்னுடைய நாட்டிலிருந்து அந்த 5 இடத்தில் அவருக்கு எது சாதகமான, எது இப்ப நெருக்கமான இடமோ அதை அவர் கடந்து செல்லும் போதுதான் அந்த இஹ்ராமுடைய நியத் அவரிடம் வெளிப்பட வேண்டும். அது என்னவென்பதை பின்னால் பார்ப்போம். 5 இடங்கள் முதலில் என்ன? முதல் விஷயம் துல் ஹுலைஃபா. என்ன? துல் ஹுலைஃபா. இந்த துல் ஹுலைஃபா என்பது மதீனாவாசிகளின் மீகாத் ஆகும். துல் ஹுலைஃபா என்பது மதீனாவாசிகளின் மீகாத் ஆகும். எல்லோரும் ஒரே இடத்திற்கு வர வேண்டியதல்ல. மாறாக அல்லாஹ்வின் தூதர் நமக்கு 5 இடத்தை நிறுவி இருக்கிறார்கள். துல் ஹுலைஃபா என்பது மதீனாவாசிகளின் மீகாத் ஆகும். இது இன்று மக்களால் அபியார் அலி என்று அழைக்கப்படுகிறது. அபியார் அலி. சரி, துல் ஹுலைஃபா மதீனாவாசிகளால் இது மதீனாவாசிகளுக்கு மட்டுமா? மதீனாவிலிருந்து வரக்கூடிய அல்லது மதீனாவில் அல்லது மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மீகாத் இருக்கக்கூடிய திசையிலிருந்து வரக்கூடிய யாராக இருந்தாலும், அதை கடக்கக்கூடியவர்கள், அந்த திசையிலிருந்து வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எது மீகாத்? துல் ஹுலைஃபா. இதுதான், இந்த அடிப்படை தான். கேரத்தால பார்த்தால் வடக்கே இருக்கிறது. மக்காவிற்கு வடக்கே இருப்பதுதான் என்ன? துல் ஹுலைஃபா. அங்கிருந்தும் எங்கிருந்தும் அதை தாண்டி வருபவர்களுக்கு மீகாத் துல் ஹுலைஃபா. இரண்டாவது அல் ஜுஹ்ஃபா. இரண்டாவது மீகாத் அல் ஜுஹ்ஃபா. இது என்ன? சிரியா, லெபனான் போன்ற பகுதி தேசத்தவர்கள் மீது மீகாத் ஆகும். இது இன்று பரக்கல்லாஹு ஃபீக்கும் ராபிக் நகருக்கு அருகில் உள்ள ராபிக் என்று இன்று ஒரு மக்களால் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நகரம் ஒன்று இருக்கிறது சவுதி அரேபியாவில், ராபிக் என்று. அந்த ராபிக் என்ற நகரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாழடைந்த கிராமம் தான் இந்த ஜுஹ்ஃபா. என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். மக்கள் இன்று ராபிக் நகரத்தில் இருந்தே இஹ்ராம் கட்டுகிறார்கள்.
ராபிக் நகரில் இஹ்ராம் கட்டுபவர் மீகாத்தில் இஹ்ராம் கட்டியவர் ஆவார். அதாவது ஜுஹ்ஃபா என்பதுதான் அல்லாஹ்வின் தூதர் நிர்ணயித்த இடம். 5 இடங்களில் ஒரு இடம் ஜுஹ்ஃபா. ஆனால் அந்த ஜுஹ்ஃபா என்பது ராபிக் என்ற நகரத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய இடம் என்றால் இடம் இருப்பதினால் எல்லாம் ஒரு இடமாக கருதப்படுகிறது. இது ராபிக் நகரத்திலிருந்து வரக்கூடியவர்கள், அந்த இடத்திலிருந்து பார்க்கக்கூடியவர்கள். 3வது கர்னுல் மனாசில், இது நஜித் வாசிகளின் மீகாத் ஆகும். ரியாதில் இருந்து வரக்கூடியவர்கள் முக்கியமாக, அல்லது அமீரகத்திலிருந்து வரக்கூடியவர்கள், பஹ்ரைனில் இருந்து வரக்கூடியவர்கள், கத்தாரில் இருந்து வரக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இடம் என்ன சொல்கிறார்கள் என்றால் கர்னுல் மனாசில். நஜித் என்றால் இவ்வாறு ரியாத் இருக்கக்கூடிய பக்கம் கர்னுல் மனாசில். இதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, சைல். என்னது? சைல் என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது. 4வது மீகாத் யலம்லம். 4வது மீகாத் யலம்லம். இந்த யலம்லம் என்பது யமன் தேசத்தவர்களின் மீகாத் ஆகும். இந்த யலம்லம் என்பது யமன் தேசத்தவர்களின் மீகாத் ஆகும். 5வது தாத்துல் இர்க். 5வது தாத்து இர்க். அது என்ன தாத்து இர்க்? இது ஈராக் தேசத்தவர்களின் மீகாத் ஆகும். இது ஈராக் தேசத்தவர்களின் மீகாத் ஆகும். சரி, நமக்கு இந்தியாவில் இருந்து பிளைட்டில் வருபவர்களுக்கு எது மீகாத்? யலம்லம். இந்தியாவில் இருந்து பிளைட்டில் வருபவர்களுக்கு மீகாத் யலம்லம் தான் மீகாத்தாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 5 மீகாத்தில் இருந்து கடக்க வேண்டும். ஹஜ் வேண்டுபவர், உம்ரா வேண்டுபவர், அவர் இந்த மீகாத்தை கடக்கும் பொழுதுதான் அவர் அந்த நிய்யத்திற்கு வர வேண்டும். இன்னும் சில ஆழமான விஷயங்கள் இருக்கிறது, அதை பார்ப்போம். இந்த மீகாத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் மேலே குறிப்பிட்ட நாட்டவர்களுக்கு, மேலே குறிப்பிட்ட இடத்தவர்களுக்கு ஹஜ் அல்லது உம்ராவை நாடி அவர்கள் வழியாக கடந்து வரும் பிற தேசத்தவர்களுக்கும் எல்லைகளாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயித்திருக்கிறார்கள். இது வெறும் மேலே சொல்லப்பட்ட இந்த நாட்டில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, எந்த நாட்டிலாக இருந்தாலும் சரி, அது சாலை மார்க்கமாக இருந்தாலும் சரி, வான் மார்க்கமாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த எல்லையை அவர்கள் தாண்டி ஏதாவது ஒரு இந்த 5இல் ஏதாவது ஒரு இடத்தை தான் அவர் தாண்டி வர வேண்டும். சில பேர் கேட்கலாம், வெறும் 5 இடம் தானே இருக்கிறது, பூமி பெரியதாயிற்று, எல்லோருக்கும் மீகாத் எப்படி நாம் உறுதி செய்வது? எல்லோருக்கும் மீகாத் தெளிவாக உறுதி செய்யப்பட்டு விட்டது. இந்த 5 இடத்தை தாண்டி ஒரு இடத்தை ஒருவர் கடந்து வருபவராக இருக்க முடியாது. இந்த 5 இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தை கடந்து வருபவராகத்தான் இருக்க முடியும். எனவே யார் இதை கடந்து வருகிறார்களோ அவர்களுக்கான மீகாத் அதுதான் அவர்களுக்கான மீகாத். சரி, மேலும் இந்த மீகாத்துகளை கடந்து செல்பவர்கள் அவற்றிலிருந்து, அந்த மீகாத்திலிருந்து இஹ்ராம் கட்டுவது கடமையாகும். வாஜிப், இஹ்ராம் கட்டுவது கடமையாகும். ஹஜ் அல்லது உம்ராவை நாடி மக்காவை நோக்கி செல்பவர், கவனிங்கள், எப்படி மக்காவை நோக்கி செல்வது? ஹஜ்ஜையும் உம்ராவையும் நாடி இருக்க வேண்டும். சரி, ஒருவர் சும்மா ஹஜ் செய்ய நியத்தில்லை, உம்ரா செய்ய நியத்தில்லை, ஆனால் அவர் மக்காவை நோக்கி செல்கிறார், அவர் இஹ்ராம் கட்டித்தான் போக வேண்டுமா? மக்காவிற்கு சென்றாலே, மக்கா அல்லாத வெளிவாசிகள் மக்காவிற்கு சென்றாலே அவர் இஹ்ராம் கட்டித்தான் போக வேண்டுமா? இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்றார், லிமன் அராதல் ஹஜ்ஜ வல் உம்ரா, யார் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நாடுகிறாரோ அவர் அந்த மீகாத்துகளை இஹ்ராம் இல்லாமல் செல்லக்கூடாது, தாண்டக்கூடாது, கடக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இதை ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், இந்த மீகாத்துகளை கடந்து செல்பவர்கள் அந்த மீகாத்திலிருந்து இஹ்ராம் கட்டுவது கடமையாகும். ஹஜ் அல்லது உம்ராவை நாடி மக்காவை நோக்கி செல்பவர், அவர் தரை வழியாக சென்றாலும் சரி, வான் வழியாக சென்றாலும் சரி, இஹ்ராம் அணியாமல் மீகாத்தை கடப்பது அவருக்கு ஹராம். இஹ்ராம் அணியாமல் மீகாத்தை கடப்பது அவருக்கு ஹராம். ஹஜ்ஜையும் உம்ராவையும் நாடி செல்பவர், ஏனெனில்
நபி அவர்கள் இந்த மீகாத்துகளை நிர்ணயம் செய்த போது பின்வருமாறு கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் இந்த மீகாத்துகளை பின்வருமாறு நிர்ணயம் செய்து பின்வருமாறு ஒரு விஷயத்தை கூறினார்கள். என்ன கூறினார்கள்? கவனியுங்கள். ஹுன்ன லஹுன்ன வலிமன் அத அலைஹின்ன மின் கைரி அஹ்லிஹின்ன, அவை அந்தந்த ஊர்க்காரர்களுக்கும் அந்தந்த ஊர்கள் அல்லாத ஏனையவர்களுக்கும், அதாவது அந்த மீகாத்துகள் அந்தந்த ஊர்க்காரர்களுக்கும் அந்தந்த ஊர் அல்லாத ஊர்க்காரர்கள் அல்லாத ஏனையவர்களுக்கும் ஹஜ் மற்றும் உம்ராவை நாடி அவற்றின் வழியாக வருபவர்களுக்கும் உரியவை ஆகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், ஹஜ் அல்லது உம்ராவை நாடி வான்வழியாக மக்காவிற்கு செல்பவர்கள், இங்கு அடுத்த உபதேசம் வருகிறது, கவனியுங்கள். ஹஜ் அல்லது உம்ராவை நாடி வான்வழியாக மக்காவிற்கு செல்பவர்கள் விமானத்தில் ஏறுவதற்கு முன்பே குளிப்பது போன்றவற்றை செய்து தயாராகிக் கொள்வது மார்க்கம் அனுமதித்துள்ளது, மார்க்கமாக்கப்பட்டுள்ளது. மீகாத்திற்கு அருகில் வரும்போது தனது இஹ்ராம் ஆடையை அவர் அணிந்து கொள்ள வேண்டும். ஷேக் என்ன சொல்கிறார்கள்? முன்னாடியே அணிய வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அணிய வேண்டாம் என்றால் அதாவது அணியவே கூடாது என்று சொல்லவில்லை. ஷேக் பொதுவாக இங்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் விமானத்திற்காக நீங்கள் கிளம்பும் போது நீங்கள் இங்கிருந்து குளித்து ஃப்ரெஷ்ஷாக ஆகி நீங்கள் நம்மை செல்ல சொல்கிறார்கள். விமானம் ஏறினதற்கு பிறகு மீகாத் வரப்போகிறது என்ற அந்த நேரத்திற்கு கொஞ்சம் முன்னால் நம்மை என்ன சொல்ல சொல்கிறார்கள்? ஆடையை மாற்ற சொல்கிறார்கள். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர் அணிந்து கொள்ள வேண்டும். அதாவது இன்னும் சொல்கிறார்கள், நேரம் தாராளமாக இருந்தால் உம்ராவிற்காக தல்பியா கூற வேண்டும், நேரம் குறைவாக இருந்தால் ஹஜ்ஜிற்காக தல்பியா கூற வேண்டும். அது நேரம் சொல்லியதாக இருப்பதினால் அதற்கேற்றவாறு தல்பியா அதற்கேற்றவாறு ஹஜ் அந்த நியத்தை வைத்து தல்பியா சொல்கிறார்கள். மேலும் விமானத்தில் ஏறுவதற்கு முன்போ அல்லது மீகாத்தை நெருங்குவதற்கு முன்போ இஹ்ராம் உடைகளை அணிந்து கொள்வதில் தவறில்லை. இஹ்ராம் துணியை அணிந்து கொள்வதற்கு விமானத்தில் ஏறுவதற்கு முன்போ அணிந்து கொள்ள தவறில்லை. ஆனால் மீகாத்திற்கு நேராக வரும்போது அல்லது அதை நெருங்கும் போது மட்டுமே அவர் அந்த வணக்கத்திற்குள் நுழைவதாக நியத் செய்ய வேண்டும், தல்பியாவை கூற வேண்டும். இங்குதான் நேற்று நான் பேசின அந்த விஷயம். ஷேக் இப்னு பாஸ் என்ன சொல்கிறார்கள்? மீகாத்திற்கு நேராக வரும்போது அல்லது அதை கடக்கும் போது அதை நெருங்கும் போது மட்டுமே அந்த வணக்கத்திற்குள் அவர் நுசுக்குள் நுழைவதாக அவர் செய்ய வேண்டும், தல்பியாவை கூற வேண்டும். இங்குதான் அல்லாஹ்வின் அடியார்களே முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம்? இந்த மீகாத்துடைய விஷயத்தை பொறுத்தவரை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் என்ன அடிப்படை? மீகாத் வருவதற்கு முன்னதாகவே ஊரில் இருந்தோ வீட்டில் இருந்தோ துணி மட்டும் அணிவதை பற்றி இங்கு பேசவில்லை, துணியை அணிந்து இஹ்ராம் நிலைக்கு வருவதை பற்றி பேசுகிறோம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு ஹாஜி, ஒரு முஸ்லிம், ஒரு உம்ரா செய்பவர் அல்லது ஒரு ஹஜ் செய்பவர் வெறும் இஹ்ராமுடைய துணியை அணிவதினால் அவர் முஹ்ரிமாக ஆகிவிட மாட்டார். இஹ்ராமுடைய துணியை அணிவதினால் முஹ்ரிமாக விட மாட்டார். மாறாக முஹ்ரிமாக ஆக வேண்டும் என்றால் அவரிடம் அந்த நியத் உருவாக வேண்டும். நியத் உருவாகி தல்பியா சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம பி ஹஜ் வ உம்ரா என்று சொல்வது. சரி, ஊரில் இருந்தே சில பேர், நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், விமானத்தில் ஏறும் போதே அல்லது விமானத்தில் ஏறுவதற்கு முன்பே அவர்கள் தல்பியாவை சொல்லி விடுகிறார்கள். நியத்தை வைத்து தல்பியாவை சொல்லிவிட்டு தூங்கி விடுகிறார்கள். விமானம் அறிவிப்பை எல்லாம் அவர்கள் கண்டுகொள்வதில்லை. விமான அறிவிப்பை எல்லாம் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஷேக் இப்னு பாஸ் அவர்களோ என்ன சொல்கிறார்கள்? விமானத்தை கடக்கும் போது அவர் அந்த மீகாத்தை கடக்கும் போதுதான் அந்த நியத் கூற வேண்டும். மீகாத்தை கடக்கும் போதுதான் நியத்தை கூற வேண்டும். இதில் என்ன விஷயம் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, பெரும்பாலான உலமாக்கள் கவனியுங்கள், பெரும்பாலான உலமாக்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் முன்கூட்டியே இஹ்ராம் நிலைக்கு வருவது
இஹ்ராம் நிலைக்கு வந்தால் அந்த இஹ்ராம் செல்லுபடியாகுமா? மீகாத்தை அடைவதற்கு முன்னதாகவே இஹ்ராமை அடைந்தால் அந்த நியத்தை வைத்து தல்பியாக கூறிவிட்டால் மீகாத் ஆகுமா என்றால் மீகாத் ஆகும். அது அவருக்கு மீகாத் ஆகும். மன்னிக்கவும், அவர் முஹரிமாக ஆக முடியும். அவர் முஹரிமாக ஆகிவிட்டார். யார் ஒருவர் இஹ்ராமுடைய துணியை போட்டுக்கொண்டு மீகாத் வருவதற்கு முன்னதாகவே அவர் ஹஜ் அல்லது உம்ராவுடைய நியத்தில் இஹ்ராமுடைய நியத்தை வைத்துவிட்டு தல்பியா கூறிவிட்டாரோ, வீட்டிலோ அல்லது ஏர்போர்ட்டிலோ அவர் கூறிவிட்டாலோ அவர் முஹ்ரிமாக ஆகிவிட்டார் என்பதே பெரும்பான்மையான உலமாக்களின் கருத்தாக இருக்கிறது. ஆனால் எது சிறந்தது, எது சுன்னத் என்றால் மீகாத்தை கடக்கும் போது பண்ணுவதுதான் சுன்னத். பொறுத்திருந்து அந்த இடம் கடக்கும் போது அந்த நியத்தை வைத்து லப்பைக அல்லாஹும்ம பி உம்ரா, லப்பைக அல்லாஹும்ம பி ஹஜ் அல்லது லப்பைக அல்லாஹும்ம பி உம்ரத் வ ஹஜ் என்று சொல்வதுதான், என்று இந்த நியத்தை வைப்பது அந்த இடத்தில் செய்வதுதான் சுன்னத். அதுதான் சிறந்தது. அதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறை. இதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனால் ஒருவர் அதற்கு முன்னதாக எடுத்துவிட்டு அவர் இருக்கிறார் என்றால் அவருடைய அந்த இஹ்ராம் சரியானது என்பதில் இப்னுல் முந்திர் ரஹிமஹுல்லாஹ் 241 காலத்தில் வாழ்ந்த மாபெரும் இமாம் அவர்கள் இஜ்மாவாக பதிவு செய்திருக்கிறார்கள். இஜ்மாவாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்னு முந்திர் ரஹிமஹுல்லாஹ் தங்களின் நூலான அல் இஜ்மா என்ற நூலில் இஜ்மா ஏகோபித்த கருத்து என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதாவது என்ன சொல்கிறார்கள்? பக்கம் 51 இந்த இஜ்மாவை பதிவு செய்கிறார்கள். பக்கம் 51 என்ன இஜ்மா பதிவு செய்கிறார்கள்? வஅஜ்மஉ அலா அன்ன மன் அஹ்ரம قبل الميقات அன்னஹு முஹ்ரிமுன். இஜ்மா எப்போயோ ஏகோபித்த கருத்து, ஒற்றை ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது. 1000 வருடத்திற்கு முன்பாகவே, 1200 வருடத்திற்கு முன்பாகவே இது உலமாக்களிடம் இஜ்மாவாக ஏகோபித்த கருத்தாக உருவாக்கப்பட்டுள்ளது. என்ன? அன்னமன் அஹ்ரம கபுலல் மீகாத், மீகாத்திற்கு முன்னதாக யார் ஒருவர் முஹரிமாக நியத்தை வைத்து முஹரிமுடைய நிலைக்கு வருகிறாரோ அவர் முஹரிம் என்பதில் ஏகோபித்த கருத்து இருக்கிறது என்பதை இப்னுல் முந்திர் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, 4 மதுஹபின் நிலைப்பாடுகளை பார்ப்பதற்கு பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அடிப்படை விஷயத்தை நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பெரும்பான்மையான மார்க்கறிஞர்கள் மீகாத்திற்கு முன்னதாகவே இஹ்ராம் கட்டினால் அது செல்லுபடியாகும் என்றே கூறுகிறார்கள். மேலும் ஹனஃபி மற்றும் ஷாஃபி மதுஹபில் மீகாத்திற்கு முன்னதாக இஹ்ராம் கட்டுவது அனுமதிக்கப்பட்டது என்றே சொல்கிறார்கள். அதே சமயம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இதை மக்ரூஹ் என்று சொல்கிறார்கள், வெறுக்கத்தக்கது என்று சொல்கிறார்கள். அனுமதிப்பது, இது அனுமதித்தது என்பதிலே இஜ்மா, அதில் மாற்று கருத்து இல்லை. ஒருவர் செய்து விட்டால், ஏனெனில் சற்று ஒரு 4 மாதத்திற்கு முன்னால் எனக்கு ஒரு கேள்வி வந்தது. சகோதரர் அவர்கள் விமானத்தில் பயணம் செய்கிறார்கள். அந்த சகோதரர் எப்போதும் வழக்கம் போல் மீகாத் வரும் அறிவிப்பு செய்வார்கள் என்று அவர் இருக்கிறார். மீகாத் வரும் அறிவிப்பு செய்வார்கள் என்று அவர் இருக்கிறார். அந்த போன விமானத்தில் அறிவிப்பு செய்யவில்லை. பக்கத்தில் இருப்பவர் சொல்கிறார், நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஊரிலேயே, நீங்கள் ஏர்போர்ட்டிலேயே நீங்கள் இஹ்ராம் துணி மாற்றின உடனே நீங்கள் நியத்தை வைத்து இஹ்ராம் சொல்லியிருக்கலாமே. நாங்கள் எல்லாம் ஏர்போர்ட்டில் இல்லை, ஏர்போர்ட் வருவதற்கு முன்னதாகவே நாங்கள் சொல்லிவிட்டோம் என்று அந்த விஷயத்தை சொல்கிறார்கள். பின்பு அவர் கேட்ட பிறகு நாம் இந்த பதிலை அவர்களுக்கு சொன்னோம். இப்படி ஒரு கருத்து இருக்கிறது என்பது அது இஜ்மாவாக இருக்கிறது. இதை உலமாக்க சொல்கிறார்கள். ஆனால் இது செய்வது அறிவுறுத்தப்பட்டதா? இது செய்வது அறிவுறுத்தப்பட்டதல்ல. ஏனெனில் சுன்னா என்பது அல்லாஹ்வின் தூதர் என்ன நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அதுதான் நமக்கு சுன்னா.
ஆளாளுக்கு வீட்டில் இருந்தே நாம் இஹ்ராம் செஞ்சு கொள்ள வேண்டும், முஹ்ரிமா ஆகி வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் எதற்காக அந்த 5 மீகாத்துகளை நமக்கு நிறுவியிருக்கிறார்கள்? அதனுடைய நோக்கம் என்ன? ஒருவேளை விமானத்தில் பயமாக இருக்கிறது, சில விமானங்கள் சொல்வதில்லை, சில விமானங்கள் சொல்கிறோம் என்று சொல்வார்கள், அப்போது கூட அவர்கள் அறிவிப்பதில்லை, அல்லது அவர்கள் மைக்கில் என்ன பேசுகிறார்கள் அறிவிப்பு செய்கிறோம் என்று ஒரு 5 செகண்ட், ஒரு 5 வினாடி மட்டும் எதையோ சொல்கிறார்கள், அது கூட நமக்கு என்ன பேசுகிறார் என்பது புரியவில்லை. இதற்காக, இந்த இதை தடுப்பதற்காக, இந்த சிரமத்திலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்வதற்காக நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் இதை செய்து விடுவோம் என்று சொன்னால் அது வேறு. ஆனால் எல்லா வாய்ப்பும் இருந்தும் இலகுவாக அறிவிக்கப்படும் என்று இருந்தும் அல்லாஹ்வின் அடியார்களே, இதை இவ்வாறு செய்வது ஆகமானதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மீகாத்துக்கு முன்னால் நியத்தை வைத்து ஒருவர் முஹ்ரிமாக ஆக முடியுமா என்றால் ஆக முடியும். அவருடைய இஹ்ராம் சரியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயம் கவனம், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நியத் சிறந்தது இதுதான், கடக்கும் போதுதான் செய்ய வேண்டும். ஏனெனில் நபி அவர்கள் மீகாத்திலிருந்து மட்டுமே இஹ்ராம் கட்டினார்கள். ஆதாரம் பாருங்கள், ஏன் இது சிறந்தது, ஏன் இதுதான் சுன்னா என்று சொல்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் எங்கிருந்து இஹ்ராம் கட்டினார்கள்? தங்களுடைய ஹஜ்ஜிற்கு மதீனாவிலே இருந்தார்கள். மதீனாவிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்து துல் ஹுலைஃபா அபியார் அலியில் இருந்துதான் அல்லாஹ்வின் தூதர், துல் ஹுலைஃபாவில் இருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டினார்கள். அவர்களே வெளியே வந்து இஹ்ராம் கட்டும் பொழுது வீட்டிலிருந்து இஹ்ராம் கட்டினார்களா? இல்லை. எனவே சிறந்தது எது, சுன்னா எது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் தூதரை தான் நாம் பின்பற்ற வேண்டும், அதுவே சிறந்தது என்று சொல்கிறார்கள். மேலும் நபி அவர்கள் தமது விடைபெறு ஹஜ்ஜத்துல் வதாவின் போது சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், உங்களின் ஹஜ்ஜி வணக்கங்களை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சரி, என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ்வின் தூதர் எங்கிருந்து இஹ்ராம் எடுத்தார்கள்? வீட்டில் இருந்தா அந்த மீகாத்தைக்கு வந்துதான் எடுத்தார்கள். அதை தான் நாம் செய்ய வேண்டும், அதுவே சிறந்தது என்று சொல்ல வேண்டும். சரி, அடுத்ததாக வியாபாரிகள் மக்காவிற்கு செல்ல வேண்டும். இன்னும் சொல்கிறார்கள், தபால்காரர்கள் போன்றவர்கள், தபால்காரர்கள் அல்லது வேலைக்காக செல்பவர்கள், இவர்கள் எல்லாம் ஹஜ் அல்லது உம்ராவை நாடாமல், அந்த நியத்தில் இல்லாமல் மக்காவிற்கு செல்பவர்கள் மீது அவர்கள் விரும்பினாரே தவிர இஹ்ராம் அவர்களுக்கு கடமை இல்லை. யாருக்கும் இஹ்ராம் கடமை இல்லை. யாருக்கு அந்த வணக்கம் செய்ய வேண்டும் என்ற நியத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இது கடமை. யார் உறுதியாக நான் அதற்காக போகவில்லை, நான் வேறு ஒரு விஷயத்திற்காக செல்கிறேன் என்றால் தாராளமாக அவர்கள் இஹ்ராம் இல்லாமல் மக்காவை கடக்கலாம் அல்லது மீகாத்தை கடக்கலாம், அவர் மக்காவிற்குள் நுழையலாம். ஏனெனில் இந்த முந்தைய ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், அதாவது யாருக்கு இந்த எல்லைகள் ஹஜ் மற்றும் உம்ராவை நாடி அவற்றின் வழியாக வருபவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த ஹதீஸின் கருத்துப்படி யாராவது மீகாத்துகளை கடந்து செல்லும் போது ஹஜ் அல்லது உம்ராவை நாடவில்லை என்றால் அவர் மீது இஹ்ராம் கடமை இல்லை என்பது நமக்கு தெளிவாகிறது. மேலும் இது அல்லாஹ் தன் அடியார்கள் மீது காட்டும் கருணையும் அவர்களுக்கு அளிக்கும் இனிமையும் ஆகும். ஒவ்வொரு வாட்டியும் மக்காவை கடக்கும் பொழுது மக்காவிற்கு நுழைவதற்கு இஹ்ராம் கட்டித்தான் நுழைய வேண்டும் என்று மார்க்கம் இருந்தால் சிரமமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் இதை நமக்கு எளிமையாக்கி தந்திருக்கிறார். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், இதை கடக்கும் பொழுது ஹஜ் அல்லது உம்ரா என்ற அந்த நியத் இருப்பவர்களுக்குத்தான் இது, அதல்லாதவர்களுக்கு இது எந்த விதமும் இல்லை. இதற்காக அவனுக்கே புகழும் நன்றியும் உரித்தாகட்டும். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக இதுக்கு எடுத்துக்காட்டு, அல்லாஹ்வின் தூதரே மக்காவிற்குள் வரும் பொழுது ஒரு முறை இஹ்ராம் இல்லாத நிலையில் தான் வந்தார்கள். முஹ்ரிமாக இல்லாமல் சாதாரண நிலையில் உள்ளே வந்தார்கள். யாராவது தெரியுமா எப்போது என்று? மக்கா வெற்றியின் போது.
மக்கா வெற்றியின் பொழுது 8ஆம் வருடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு வருகிறார்கள்? மக்காவிற்குள் பிரவேசிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் வெற்றியை வரும்போது, மக்காவிற்கு வரும் பொழுது எப்படி வருகிறார்கள்? அவர்கள் இஹ்ராம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டி இருக்கவில்லை. நபி அவர்கள் இஹ்ராம் கட்டியிருக்கவில்லை. மாறாக அவர்கள் தமது தலையில் தலைக்கவசம் அணிந்திருந்தார்கள். ஒரு முஹ்ரிம் தலையை மறைக்காமல் இருக்கலாமா? ஒரு முஹ்ரிம் தலையை மறைக்கலாமா? தலையை மறைக்க கூடாது. தலை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் வருகிறார்கள். தலைக்கவசம் அணிந்தவர்களாக வருகிறார்கள். தலைக்கவசம் அணிந்தவர்களாக வருகிறார்கள். இந்த தலைக்கவசம் போரிலே பயன்படுத்தக்கூடிய தலைக்கவசம். அந்த தலைக்கவசம் இதுவே ஆதாரம். அல்லாஹ்வின் தூதரே மக்காவிற்குள் வரும் பொழுது எதற்காக? அந்த வணக்கத்தும் அல்லாத நியத்திற்கு வரும் பொழுது, வேறு ஒரு நோக்கத்திற்காக உள்ளே வரும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முஹ்ரிம் இல்லாமல் தான் உள்ளே வந்திருக்கிறார்கள். முஹ்ரிம் இல்லாத நிலைக்கு தான் அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் அப்போது ஹஜ் அல்லது உம்ராவை நாடவில்லை. மாறாக மக்காவை வெற்றி கொள்ளும் நியத்திற்கு, அங்கிருந்த இணை வைப்புகளை ஒழிக்கவே அவர்கள் நியத்தை வைத்து உள்ளே வந்தார்கள். இது தெளிவான ஆதாரம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, சரி, இப்பொழுது அடுத்த கேள்வி. மீகாத் இருக்கிறது அல்லவா? மீகாத் இருக்கிறது. இது மக்கா. கவனிங்கள், இது மக்கா. மக்காவை சுற்றி 4 புறம் மீகாத் அல்லது 5 புறம் மீகாத். உலக முஸ்லிம்கள் வருவார்கள், கடப்பார்கள். இங்கு இருப்பவர்கள் யார்? இந்த பூமியில் மீகாத்தை வைத்து விட்டால் மீகாத்திற்குள்ளே இருப்பவர்கள், அந்த மீகாத் எல்லைக்குள் இருப்பவர்கள் 5 மீகாத் இருக்கிறது. அந்த 5 மீகாத்திற்கு வெளியிலிருந்து வருபவர்கள் அதை கடப்பார்கள். சரி, அதற்குள் அத்துணை நகரங்கள் இருக்கிறது. மக்காவும் அந்த மீகாத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில் இருப்பவர்கள், இவர்கள் சட்டம் என்ன? இவர்கள் வெளியே மீகாத்திற்கு போய் செல்ல வேண்டுமா? எடுத்துக்காட்டாக ஜித்தா. ஜித்தா என்பது இன்று சவுதியில் மிக முக்கியமான ஒரு நகரம், மிக முக்கியமான ஒரு நகரம். சரி, ஜித்தாவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? ஏன் ஜித்தாவாசிகள்? ஜித்தாவாசிகள் ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார் அல்லது உம்ராவிற்கு செல்கிறார் என்றால் அவர் மீகாத்தை கடப்பதற்கு வழி இல்லை. ஏனெனில் மீகாத் அவர் ஊர் அவருக்கு இருக்கிறதா, அவர் போகும் வழியில் இருக்கிறதா, அவருக்கு பின்னால் இருக்கிறதா? அவர் போகும் வழியில் மீகாத் அவருக்கு கிடையாது. ஏனெனில் மக்கா அவருக்கு வெறும் 80 கிலோமீட்டர். 80 கிலோமீட்டர் என்பது அல்லாஹ்வின் அடியார்களே, இந்தியாவை கணக்கிட வேண்டாம். 80 கிலோமீட்டர் என்றால் இந்தியாவில் ஒரு ஏறத்தாழ 1.25 மணி நேரம் வரும் பயணம் செய்தால். ஆனால் சவுதியில் பயணம் செய்தால் அது வெறும் 40 நிமிடம். அது வெறும் 40 நிமிடம். அவர் என்ன செய்ய வேண்டும்? ஏனெனில் அவர் போகும் பாதை, ஏனெனில் மீகாத் எல்லைகள் முடிந்து விட்டது. மீகாத் இடங்கள் அவருக்கு வெளியே இருக்கிறது. அவருக்கும் மக்காவிற்கும் மீகாத்தே இல்லையே. அவர் என்ன செய்வார்? இதை சொல்கிறார்கள். ஒரு சில மக்காவில் இருக்கக்கூடிய ஊர்களை பேசுகிறார்கள். ஜித்தா, உம்முஸ்ஸலம், பஹ்ரா, ஷராஇஹ், பத்ர். பத்ர் என்றால் என்ன? பத்ர் போர் நடந்த ஊர். இன்று அது ஒரு முனிசிபாலிட்டி. பத்ர் போர் நடந்த அந்த ஊர், அந்த இடம் இன்று பத்ர் மாநகராட்சி அங்கு இருக்கிறது. மக்கள் வசிக்கிறார்கள். ஒரு அளவுக்கான சிறிய ஒரு ஊர் அந்த இடத்திலே இருக்கிறது. பத்ருவாசிகள் அங்கு, அதாவது பத்ரு மாநகராட்சி பெரிய அளவில் அங்கு இருக்கிறது. மக்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வெளியே இருக்கிறது மீகாத். அவர்களுடைய வழியில் மீகாத் இல்லை. இவர்கள் அனைவர்களும் போன்ற உட்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள். கவனியுங்கள், மீகாத்துகளுக்கு உட்பட்ட பகுதியில் வசிப்பவர்கள் முன்னர் குறிப்பிட்ட 5 மீகாத்துகள் ஏதேனும் ஒன்றிற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அவர்கள் வசிப்பிடமே அவர்களின் மீகாத் ஆகும். இப்ப நீங்களே அல்லாஹ் நாடி உங்களுக்கு ஜித்தாவில் வேலை கிடைக்கிறது. ஜித்தாவில் வேலையை கிடைச்சி சவுதிக்கு செல்கிறீர்கள். நீங்கள் அங்கு வசிப்பவர்களாக மாறிவிடுகிறீர்கள். நீங்கள் உம்ரா செய்ய வேண்டும். எங்கிருந்து? நீங்கள் வீட்டிலிருந்து இஹ்ராம் கட்டி மக்காவிற்கு செல்ல வேண்டும். வீட்டிலிருந்து இஹ்ராம் கட்டி கொண்டு நீங்கள் எங்கே செல்வீர்கள்? மக்காவிற்கு செல்வீர்கள்.
உங்களுக்கு மீகாத் உங்களுடைய வீடு, அவர்கள் வசிக்கக்கூடிய இடம்தான் அவர்களுக்கு மீகா. இது யாருக்கு? இந்த 5 மீகாத்துகள் எல்லைக்கு உட்பட்டு வாழக்கூடிய மக்களுக்கு. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஜித்தா. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 5 மீகாத்துகள் நாடிய எல்லை உம்ராவிற்கு இஹ்ராம் கட்டி கொள்ளலாம். அங்கிருந்தே அவர்கள் நாடிய ஹஜ் அல்லது உம்ராவிற்கு அவர்கள் இஹ்ராம் கட்டி கொள்ளலாம். இது முக்கியமான சட்டம், எழுதி கொள்ளுங்கள். மீகாத்திற்கு வெளியே ஒரு வீடும் சரி, எனக்கு உள்ளே ஜித்தாலையும் ஒரு வீடு இருக்கிறது, எனக்கு இந்த மீகாத்திற்கு வெளியே ஒரு வீடு இருக்கிறது, சைல் என்ற இடத்திலும் எனக்கு ஒரு வீடு இருக்கிறது என்று இருப்பவர் 2 வசிப்பிடம் இருந்தால், அப்போது அவர் விரும்பினால் மீகாத்திலிருந்து அவர் வெளியே சென்று ஏதாவது உள்ள மீகாத்திலிருந்து இஹ்ராம் கட்டி கொள்ளலாம். 2 வீடு வைத்திருப்பவர்கள், எனக்கு இங்கும் ஒரு வீடு இருக்கிறது வெளியும் ஒரு வீடு இருக்கிறது என்றால், அதுவும் அவர் விரும்பினால் வெளியே சென்று மீகாத்தை கட்டிக்கொள்ளலாம் என்று 2 வீடு வைத்திருப்பவர்களை பற்றி சொல்கிறார்கள். அல்லது மக்காவிற்கு மிக அருகில் மீகாத்திற்கு உட்பட்டுள்ள தனது வசிப்பிடமிருந்து இஹ்ராம் கட்டலாம். ஏனெனில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மீகாத்துகளை குறிப்பிட்ட பிறகு நபி அவர்கள் கூறிய பொதுவான கட்டளை இதற்கு ஆதாரமாகும். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமன் கான தூனஹுன்ன, மீகாத்துகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருப்பவர் அவர் புறப்படும் இடத்தில் இருந்தே இஹ்ராம் கட்டி தல்பியா சொல்ல வேண்டும். அவ்வாறே மக்காவாசிகளும் மக்காவில் இருந்தே இஹ்ராம் கட்ட வேண்டும். இது அடுத்து. மக்காவாசிகளும் எங்கிருந்து இஹ்ராம் கட்ட வேண்டும்? மக்காவில் இருந்து இஹ்ராம் கட்ட வேண்டும். மக்காவாசிகள் மக்காவில் இருந்து இஹ்ராம் கட்ட வேண்டுமா? சரி, அப்படி என்றால் ஊரில் இஹ்ராம் கட்டுவது என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் மக்காவாசிகள் மக்காவில் இஹ்ராம் கட்டுவது என்பது ஹஜ்ஜிற்கு மட்டும். மக்காவாசிகள் மக்காவில் இருந்தே தங்கள் வீட்டில் இருந்தே ஹஜ்ஜுக்கு கிளம்ப முடியும் என்றால் எந்த ஒரு மீகாத்திற்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது நாம ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கிறதா? ஊரிலிருந்து, அதாவது உம்ராவிற்கு வருவார்கள், உம்ராவிற்கு வந்து இன்னொரு உம்ரா, அதாவது மரணித்தவர்கள் யாராவது ஒருவருக்கு அந்த உம்ரா செய்ய வேண்டும் என்றால் அவர் ஹோட்டலில் இருந்து மறுபடியும் மஸ்ஜிதுல் ஹரமுக்கு செல்வாரா? எங்கு செல்கிறார்கள்? ஹரம் எல்லைக்கு வெளியே செல்கிறார்கள். மக்காவின் ஹரம் எல்லைக்கு வெளியே சென்று, எடுத்துக்காட்டாக தன்ஈம் ஆயிஷா பள்ளி என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வின் தூதர் இஹ்ராம் கட்டும்படி வெளியே சென்று இந்த இடத்திற்கு சென்று இஹ்ராம் கட்டிவிட்டு நீங்கள் வாருங்கள் என்று சொன்ன அந்த இடத்திற்கு செல்வார்கள். சரி, ஆனால் இந்த இடத்திலே மக்காவாசிகளுக்கு மக்காவில் இருந்து இஹ்ராம் கட்டும்படி சொல்கிறார்களே, அதுதான் அல்லாஹ்வின் அடியார், அது ஹஜ்ஜிற்கு மட்டும்தான் பொருந்தும் என்று உலமாக்கள் விளக்குகிறார்கள். அது ஹஜ்ஜிற்கு மட்டும்தான் பொருந்தும். மக்காவாசிகள் உம்ரா செய்ய வேண்டும் என்றால் அவர்களும் ஹரம் எல்லைக்கு வெளியே வர வேண்டும். மீகாத்துக்கு வர தேவையில்லை, அவர்கள் மீகாத்திற்கு வர சொல்லவில்லை. ஆனால் உம்ரா செய்ய வேண்டும் என்றால், மக்காவாசிகள் உம்ரா செய்ய வேண்டும் என்றால் ஹரம் எல்லைக்கு, குறைந்தபட்ச ஹரம் எல்லையை விட்டு வெளியே வந்து இஹ்ராம் கட்டி மறுபடியும் அவர் உள்ளே வர வேண்டும். ஏறத்தாழ ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் வெளியே செல்வது போல் இருக்கும். இங்கிருந்து காந்திபுரம் செல்லக்கூடிய ஒரு தூரம் இருக்கலாம், அல்லது கணபதி செல்லக்கூடிய ஒரு தூரம் இருக்கலாம். அங்கிருந்து சென்று அவர்கள் இஹ்ராம் கட்டி மறுபடியும் அவர்கள் உள்ளே வர வேண்டும். இதுதான் சட்டம். மக்காவாசிகளாக இருந்தாலும் உம்ராவிற்கு இதுதான் சட்டம் என்று மார்க்கம் சொல்கிறது. வீட்டில் இருந்து அவர்கள் கட்ட முடியாது என்பதை சொல்கிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. ஆனால் ஹரம் எல்லைக்கு இருப்பவர் உம்ரா செய்ய நாடினால் அவர் ஹரம் எல்லைக்கு வெளியே உள்ள ஹில், புனித எல்லைக்கு அப்பாற்பட்ட பகுதிக்கு சென்று அங்கிருந்த உம்ராவிற்கு இஹ்ராம் கட்ட வேண்டும். இதுதான் அடிப்படை. ஏனெனில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இதற்கு என்ன ஆதாரம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்ரா செய்ய விரும்பி கேட்டபோது, ஏன் உம்ரா செய்ய விரும்பினார்கள்? ஆயிஷா ஜானு ஹஜ்ஜிற்கு வரும் பொழுது மாதவிடாயை அடைந்து விட்டார்கள். மாதவிடாயை அடைந்ததினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உம்ரா செய்ய முடியாமல் போய்விட்டது. தமத்து அல்லது உம்ரா செய்ய முடியாமல் போய்விட்டதினால் என்ன ஆனது? அவர்கள் உம்ராவை செய்யாமல் ஹஜ்ஜை முடித்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு கவலை இருந்தது,
ஹஜ் முடிந்ததற்கு பிறகும் எல்லோரும் உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்தார்கள். நான் ஹஜ் மட்டும்தான் செய்தேன், உம்ரா செய்யவில்லை என்ற ஒரு கவலை இருந்ததினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது பாருங்கள், மக்காவில் இருக்கிறார்கள். இதுதான் ஆதாரம். மக்காவில் இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்ரா செய்ய நாடுகிறார்கள், உம்ரா செய்ய ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் இங்கிருந்தே இஹ்ராம் கட்டி உம்ரா செய்யன்னு சொல்லி இருக்கலாமே. ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சரி உம்ரா செய்ய ஆசைப்படுகிறார்கள் என்றால் நீங்கள் இங்கே செல்லுங்கள், அந்த ஹில் ஹரம் பகுதியை வெளியே சென்று இஹ்ராம் கட்டி மறுபடியும் நீங்கள் வாருங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று உலமாக்கள் கேட்கிறார்கள். அப்படி என்றால் வீட்டிலிருந்து இஹ்ராம் கட்டுவது என்பது ஹாஜிகளுக்கு தானே தவிர உம்ராவாசிகள் மக்காவாசிகளாக இருந்தாலும், மக்காவாசிகள் என்றால் சவுதி சிட்டிசன்ஸை பற்றி இங்கு பேசவில்லை, குடிமகன்களை மட்டுமல்ல, யார் மக்காவில் தங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் மக்காவாசிகள். யார் மக்காவில் தங்குகிறார்களோ முசாஃபிர் அல்லாமல் முக்கியமாக அல்லது மக்காவில் இருப்பவர்கள் எல்லோரும் மக்காவாசிகள் தான். இங்கு வெறும் மக்காவாசிகள் அல்லாஹ்வின் அடியார்களே. மக்காவில் எத்தனை நம் இந்தியர்கள் நம் முஸ்லிம்கள் அங்கு வேலை செய்கிறார்கள், மக்காவிலே தங்குகிறார்கள். மக்காவில் ஹரம் எல்லைக்குள் எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் எது மீகாத்? உம்ரா செய்ய வேண்டும் என்றால் வெளியே வர வேண்டும். ஆனால் ஹஜ்ஜிற்கு வீடு, ஹஜ்ஜிற்கு வீட்டிலிருந்தே செல்ல வேண்டும். நம் சகோதரர்கள் மக்காவில் வசித்தவர்கள், நம் சகோதரர்கள் ஹஜ்ஜை வீட்டிலிருந்து தான் மீகாத் எடுத்து வீட்டிலிருந்து இஹ்ராம் கட்டி மினாவிற்கு சென்றிருக்கிறார்கள். நம்முடைய சகோதரர்கள் மக்காவில் வேலை பார்த்தவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வாய்ப்பளித்த அந்த நியமத்தினால் உம்ரா ஹஜ்ஜை எங்கிருந்தே செய்தார்கள்? வீட்டில் இருந்து நான் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து குளித்து சுத்தமாகி நறுமணம் பூசி இஹ்ராம் துணியை அணிந்து எங்கு சென்றார்கள்? மினாவிற்கு சென்று விட்டார்கள். இதுதான் மக்காவாசிகளின் ஹஜ். ஆனால் உம்ராவை பொறுத்தவரை மக்காவாசிகளும் வெளியே வர வேண்டும். ஊர் அந்த எல்லைக்குள் வந்து அவர்கள் இஹ்ராம் எடுத்து மறுபடியும் அவர்கள் உள்ளே செல்ல வேண்டும். இதுதான் சட்டம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹில் பகுதிக்கு அழைத்து சென்று அங்கிருந்து இஹ்ராம் கட்ட செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். உம்ரா செய்பவர் ஹரம் எல்லைக்குள் இருந்து இஹ்ராம் கட்டக்கூடாது, மாறாக ஹில் பகுதியில் இருந்து, அதாவது ஹரம் இல்லாத எல்லை, அங்கிருந்து தான் இஹ்ராம் கட்ட வேண்டும் என்பதற்கு இதுவே ஆதாரம். இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஸ் முன்னர் குறிப்பிட்ட இப்னு அப்பாஸ் அவர்களின் ஹதீஸை விவரிக்கிறது. ஏனெனில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ், அவர்கள் வீட்டில் இருந்து மின் அஹ்லிஹின்ன, அவர்கள் வீடு அவர்களுக்கு மீகாத், அவர்களுக்கு இஹ்ராம் என்ற அந்த செய்தி நமக்கு தருகிறது. ஆனால் அது ஹஜ்ஜிற்கு தான் பொருந்துமே தவிர ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் உம்ராவை தனியாக விளக்குகிறது. எல்லைக்கு செல்ல வேண்டும் என்பது வீடு என்ற இந்த ஹதீஸ் மக்காவாசிகளுக்கு தான் தங்கும் இடம் என்று சொன்ன ஹதீஸ் அது ஹஜ்ஜை தான் குறிக்கும். மதீனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் தான் உம்ராவிற்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் வெளியே வர வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் கூடுதலாக நமக்கு விளக்கத்தை தருகிறது என்று சொல்கிறார்கள். ஹரம் எல்லைக்குள் இருந்தே உம்ராவிற்கு இஹ்ராம் கட்டுவது அனுமதிக்கப்பட்டதாக ஒன்று இருந்திருந்தால் நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அங்கேயே அனுமதி அளித்திருப்பார்கள். அவர்களை ஹில் பகுதிக்கு செல்லுமாறு சிரமப்படுத்தி இருக்க மாட்டார்கள். இது மிக தெளிவான விஷயம். பெரும்பான்மையான மார்க்க அறிஞர்கள் உலமாக்கள் கருத்தும் இதுவே ஆகும். இதுவே ஒரு முஃமினுக்கு மிகவும் பாதுகாப்பானதாகும். ஏனெனில் இதில் இரண்டு ஹதீஸ்களின் அடிப்படையிலும் நமக்கு செயல்பட வாய்ப்புள்ளது. சரி, ஒருவர் இல்லை, இப்னு அப்பாஸ் அறிவித்த அல்லாஹ்வுடைய ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது, இஹ்ராம் என்றால் மக்காவாசிகளுக்கு அவர்கள் வீடு என்று, ஹஜ்ஜும் உம்ராவும் இரண்டும் தானே வரும் என்று சொன்னால் எதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை வெளியே போகச் சொன்னார்கள்? ஒரு பெண்ணை ஏன் அல்லாஹ்வின் தூதர் தன் மனைவியை வெளியே போய் நீங்கள் இஹ்ராம் எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள்? இந்த ஹதீஸ் படி அமல் செய்ய வேண்டும் என்றால் இரண்டு ஹதீஸையும், ஒரு ஹதீஸை செய்து மற்றொரு ஹதீஸை நாம் விடக்கூடாது. இரண்டு ஹதீஸையும் அமல் செய்ய வேண்டும் என்றால் இதுதான் சரியான நிலைப்பாடு. பெரும்பான்மையான அறிஞர்களும் இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். உம்ரா செய்ய வேண்டும் என்றால் மக்காவாசிகளாக இருந்தாலும் அவர்கள் வெளியே செல்ல வேண்டும்.
ஹஜ்ஜை மட்டும்தான் அவர்கள் வீட்டிலிருந்து அவரை வெளியே நிறைவேற்றுவார்கள். ஹஜ்ஜிற்கு முன்பே உம்ரா செய்த பிறகு, இது அடுத்த விஷயம், இங்க அடுத்த விஷயம், ஹஜ்ஜிற்கு முன்பு உம்ரா செய்த பிறகும் அல்லது ஹஜ்ஜ் முடித்த பின்பு மீண்டும் மீண்டும் தன்ஈம் அல்லது ஜுஅரானா, இதென்ன தன்ஈம் அல்லது ஜுஅரானா, இந்த இரண்டு இடங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. தன்ஈம் மற்றும் ஜுஅரானா, இந்த இரண்டு இடம் என்ன? மக்காவின் ஹரம் பகுதியில் வெளியே இருக்கக்கூடிய அந்த ஹில்லு இரண்டு பகுதிகள். இங்குதான் பெரும்பாலான மக்கள் உம்ரா செய்ய வேண்டும் என்றால், முக்கியமாக மக்காவாசிகள் உம்ரா செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் வெளியே வரக்கூடிய இடம் இதுதான். ஒன்று தன்ஈம், நமக்கெல்லாம் மிகவும் பிரசித்தி பெற்ற இடம், ஆயிஷா பள்ளி என்று சொல்வார்கள். அது என்ன? தன்ஈம் என்ற அர்த்தம். இன்னொரு இடம் இருக்கிறது இந்த பக்கத்தில், அது ஜுஅரானா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து இஹ்ராம் எடுத்து வந்தார்கள். இந்த ஜுஅரானா என்பது என்ன? தன்ஈம் என்பது என்ன? மக்காவின் ஹரம் பகுதியிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய, அதாவது குறைந்தபட்ச வெளியே இருக்கக்கூடிய ஹில்லு பகுதி. இந்த பகுதிக்கு ஒரு சென்று விட்டால் இஹ்ராம் கட்டிக்கொண்டு மறுபடியும் மக்காவிற்குள் நுழைந்து விடலாம். இது ஒன்றும் பெரிய தூரம் எல்லாம் இல்லை, அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகக்கூடிய இடம் இல்லை. டிராபிக்காக இருந்தால் மேபி ஒரு 25 அரை மணி நேரம் ஆகும். டிராபிக் என்றால் இல்லை என்றால் 15-20 நிமிடத்தில் வெளியே வந்து மறுபடியும் உள்ளே சென்று விடலாம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக சொல்கிறார்கள், ஒன்று கவனியுங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இதற்கு மார்க்கத்தில் அடுத்து ஹஜ்ஜிற்கு முன்பே உம்ரா செய்த பிறகும் ஹஜ்ஜி முடித்த பின்பு மீண்டும் மீண்டும் தன்ஈம் அல்லது ஜுஅரானா போன்ற இடங்களுக்கு சென்று உம்ரா செய்யும் பழக்கம் சில மக்களிடம் உள்ளது. மல்டிபிள் உம்ரா, என்னது மல்டிபிள் உம்ரா, 10 உம்ரா செய்யறது, 15 உம்ரா செய்யறது, 20 உம்ரா செய்வது, ஹஜ்ஜிற்கு இவ்வாறு செய்வது மக்களிடம் உள்ளது. இதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. மாறாக அவ்வாறு செய்வதை தவிர்ப்பதே சிறந்தது என்பதற்கே மார்க்கத்தில் ஆதாரங்கள் உள்ளன. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது அவர்களது தோழர்களோ ஹஜ்ஜி முடித்த பிறகு கூடுதல் உம்ராக்கள் செய்யவில்லை. அதாவது இந்த இடத்திலே ஹஜ்ஜை நம்முடைய வகுப்பு, நம்முடைய நூல் ஹஜ்ஜை பொறுத்து இருக்கதால் சிவபாசிதத்தை சொல்கிறார்கள். பொதுவாகவே நிறைய உம்ராக்கள், அதாவது ஒரு உம்ரா செய்து விட்டதற்கு பிறகு அடுத்தடுத்து மறுபடியும் உம்ரா செய்வது, ஹரம் பகுதிக்கு வெளியே சென்று இஹ்ராம் கட்டிக்கொண்டு மீண்டும் உம்ரா செய்வது, அல்லது ஹஜ் முடித்ததற்கு பிறகு மறுபடியும் உம்ரா செய்வது. நாட்கள் பாக்கி இருக்கும் அல்லவா, ஹஜ் முடித்ததற்கு பிறகு நிறைய நாட்கள் மீதம் இருக்கும், அவருடைய டிராவல் சஃபருக்கே நிறைய நாட்கள் இருக்கும், போய் உம்ரா செய்வது. இதற்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. நபி அவர்களோ சஹாபாக்களோ ஹஜ்ஜை முடித்ததற்கு பிறகு கூடுதலாக உம்ரா செய்ததை நாம் பார்த்ததில்லை. ஏன் இன்னும் சொல்கிறார்கள், சஹாபாக்களில் யாருமே ஒரு உம்ரா செய்தால், எங்கிருந்து வந்தாலும் ஒரு உம்ரா செய்தால் மறுபடியும் வெளியே சென்று மற்றொரு உம்ரா செய்தவர்களாக நாம் சஹாபாக்களை யாருமே பார்த்ததில்லை என்றே சொல்கிறார்கள். சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ், ஒரு சில உலமா, சில பேர் ஒரு உம்ரா அல்லது கூடுதலாக செய்வதற்கு ஆதாரம் என்ன? உம்ராக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சம்பவம் தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்ஈமில் இருந்து உம்ரா செய்ததற்கான காரணம் அதை இப்னு பாஸ் விளக்குகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? அவர்கள் மக்காவிற்குள் நுழையும் போது மாதவிடாய் ஏற்பட்டதால் மற்றவர்களுடன் சேர்ந்து உம்ரா செய்ய முடியாமல் போனது. எனவே தாங்கள் மீகாத்திலிருந்து நாடி இருந்த அந்த உம்ராவிற்கு பகரமாக ஒரு உம்ராவை செய்ய நபி அவர்களிடம் அனுமதி கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் அனுமதி அளித்தார்கள். இதை சில உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? தெளிவாக ஒரு நபி ஹஜ் முடித்ததற்கு பிறகு மறுபடியும் ஒரு உம்ராவை செய்வதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் மனைவிக்கு அனுமதி அளிக்கிறார்கள், வெளியே சென்று மறுபடியும் வந்து சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் இங்கு என்ன சொல்கிறார்கள் என்றால்,
இது அவர்கள் செய்யாத ஒரு உம்ராவை செய்ய சொன்னதற்கான ஆதாரமே தவிர இதை நாம் எதற்காக ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றால், மல்டிபிள் உம்ராவை அதிகமாக நான் உம்ரா செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் இந்த ஹதீஸை நாம் ஆதாரமாக எடுக்கக்கூடாது. இதன் மூலம் அவர்களுக்கு ஆயிஷா அவர்களுக்கு 2 உம்ராக்கள் கிடைத்தன. ஒன்று அவர்கள் ஹஜ்ஜோடு இணைந்த உம்ரா, அதாவது அதற்காகத்தான் செய்கிறார், அதை செய்யவில்லை, மாதவிடாய் தடுத்து விட்டது. அந்த உம்ராவை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் தூதர் செய்ய சொன்னார்கள். சரி, எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிலையில் இருப்பவர்கள் அனைத்து ஆதாரங்களின் அடிப்படையில் செயல்படுவதாக இருந்தால் முஸ்லிம்களுக்கு இனிமை ஏற்படுவதற்காக ஹஜ் முடித்ததற்கு பிறகு உம்ரா செய்வதில் தவறில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிலையில் இருப்பவர்களுக்கு ஹஜ் பயணிகள் மக்காவிற்கு நுழையும் போது பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இது செய்வதில் தவறில்லை. ஆனால் இந்த மல்டிபிள் உம்ரா செய்வதற்கு ஆதாரமில்லை, அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் இப்னு அப்பாஸ் மட்டுமல்ல ரஹிமஹுல்லாஹ் பெரும்பாலான நிறைய அறிஞர்கள், ஷேக் அப்துல்லா புகாரி போன்ற உலமாக்கள் சரி நிறைய பேர் அவர்கள் இந்த கூற்றைத்தான் இருக்கிறார்கள். அடியார்களே, இன்னொரு கருத்து என்னவென்றால், ஷேக் அரஃபாத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களிடம் பலமுறை கேட்டிருக்கிறேன், ஷேக் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்றால், இந்த ஏதாவது செய்வதற்கு அனுமதி உள்ளது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே செய்யும் ஷேக் நிலைப்பாடு ஏதோ மக்கள் செய்வது போல் 10, 20, 30 உம்ரா செய்வதை பற்றி இல்லை. அப்படின்னா இந்த வணக்கத்தினுடைய மாண்பே போய்விடும். ஒருவருக்கு தன்னுடைய மரணித்தவர்களுக்கு ஒரு உம்ரா செய்ய தான் செய்ததற்கு பிறகு மரணித்தவருக்கு உம்ரா செய்வது, அல்லது கஷ்டப்பட்டு காசுகளை சேகரித்து தன் பொருளாதாரத்தை சேகரித்து இதற்கு பிறகு வருவோமா என்று தெரியாமல் ஹஜ்ஜுக்கு இத்தனை லட்சம், 7 லட்சம், 8 லட்சம் செலவு செய்து வருபவர்கள் நாளை மறுபடியும் தாங்கள் வருவோமா என்ற நிலையில் இல்லாதவர்களை அல்லாஹ் தூதரை அனுமதித்த இந்த செயலை ஏன் நாம் தடுக்க வேண்டும் என்று ஷேக் அவர்கள் இந்த விஷயத்தை ஒரு விஷயமாக சொல்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் 20 உம்ரா 30 உம்ராவை பற்றி பேசவில்லை. உம்ராவிற்கு வந்ததற்கு பிறகு 1 அல்லது 2 அல்லது தேவையான, அதாவது மரணித்தவர்களுக்கு செய்யக்கூடிய உம்ராவோ இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அது செய்து கொள்வதற்கு இந்த ஒரு ஆதாரம் இருக்கிறது என்பதை ஷேக் அரஃபாத் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன் இந்த மல்டிபிள் உம்ராவுடைய விஷயத்தில். ஹஜ் பயணிகள் மக்காவிற்கு நுழையும் போது செய்த உம்ராவை தவிர்த்து ஹஜ் முடிந்த பிறகு மீண்டும் மற்றொரு உம்ராவில் ஈடுபடுவது அனைவருக்கும் சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஷேக் இப்னு பாஸ் சொல்கிறார்கள். கூட்டத்தை கிளப்புவது, கூட்டம் நகர வேண்டும், அப்போதானே மற்றவர்களுக்கு வசதியாக இருக்கும் உம்ரா செய்ய, ஹஜ் செய்ய. நாமே அங்கே நின்று கூட்டத்தை அடைத்தோம் என்றால் அதுவே மறுபடியும் கூட்ட நெரிசல், மரணங்கள் சொல்லி மாள்வது அல்ல, வரலாறாகவே இருக்கிறது. ஹஜ்ஜிலே மரணிப்பவர்கள் என்பது அவ்வளவு பேர், அவ்வளவு வசங்கள் இருக்கிறது ஸ்டாம்பேடிலே. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அது அதிக நெரிசல்களுக்கும் விபத்துகளுக்கும் காரணமாகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள். அதுவும் பொதுமக்களிடம் சொல்லவே தேவையில்லை. தான் வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் பொதுமக்கள் எதிர்ப்பவர்கள் அவர்கள் தெரியாமலே கொல்லப்பட்டாலும் கவலைப்படாத ஒரு நிலைதான் இன்று இருக்கிறது. அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்றால், அதுவும் இந்த தவாஃபிலே சுப்ஹானல்லாஹ், எது நமக்கு மார்க்கம் செய்தால் சிறப்பு என்ற அந்த விஷயத்தை செய்வதற்காக, ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக ஹராமான காரியங்களை செய்து அதை கடந்து அந்த இடத்தை செய்ய என்று நாடுகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தில் இந்த சட்டம் தெளிவாக முடிந்துவிட்டது. மற்றொரு அடுத்த பாடம் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மிகவும் சுருக்கிய பாடம், ஹஜ் மாதங்கள் அல்லாத, அதாவது 6வது பாடம், ஹஜ் மாதங்கள் அல்லாத காலத்தில் மீகாத்தை அடைபவருக்கான சட்டம். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, மீகாத்தை அடைபவருக்கு 2 நிலைகள் உண்டு. மீகாத்தை ஒருவர் அடைவது 2 நிலைகள் இருக்கிறது. மீகாத்தை அடைய ஒருவருக்கு 2 நிலைகள் இருக்கிறது. என்ன? முதல் நிலை, ரமதான் அல்லது ஷாபான் போன்ற ஹஜ் அல்லாத மாதங்களில் ஒருவர் மீகாத்தை அடைவது, பொதுவான மாதங்களில் அடைவது. இத்தகையவர்கள் விஷயத்தில் சுன்னத் என்னவென்றால், அவர் உம்ராவிற்கு இஹ்ராம் கட்ட வேண்டும். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயம் சற்று விளக்க வேண்டி இருக்கிறது. எனவே அல்லாஹ் நாடினால் இதை பிஇذنில்லாஹ் நாம் நாளைய வகுப்பில் பார்ப்போம். ஏனெனில் இந்த ஹஜ் உம்ரா செய்வதற்கு, ஹஜ் செய்வது 3 வகை.
ஹஜ்ஜை 3 வகையில் நியத்தை வைக்கலாம், ஏதாவது ஒரு முறையில் வைக்கலாம். ஹஜ்ஜு தமத்து, ஹஜ்ஜுல் இஃப்ராத், ஹஜ்ஜுல் கிரான் என்று இருக்கிறது. இந்த சட்டங்களை அல்லாஹ் நாடினால் நாளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாளை பார்த்தால்தான் அது நமக்கு புரியும்படியும் தெளிவாக அமையும். எனவே அல்லாஹ் நாடியால் இன்று பார்த்த சட்டங்களை மறந்து விடாதீர்கள். மீகாத் வருவதற்கு முன்னரே ஒருவர் இஹ்ராம் அடையலாம், முஹ்ரிமாக ஆக முடியுமா என்றால் ஆக முடியும். ஆனால் சுன்னா சிறந்தது மீகாத்தை கடக்கும் போதுதான் நியத்தை வைத்து லப்பைக் அல்லாஹும்ம பி உம்ரஹ், லப்பைக் அல்லாஹும்ம பி ஹஜ் என்ற அந்த துஆக்களை, அந்த திக்ரை, தல்பியாவை சொல்ல வேண்டும். அதுதான் சுன்னா. அப்போதுதான் நியத்திற்கு வர வேண்டும். இன்னும் உலமாக்கள் இன்னொரு காரணம் சொல்கிறார்கள். ஊரிலிருந்தே நீங்கள் இஹ்ராம் நியத் வந்து விட்டது என்றால் உங்களுக்குத்தான் சிரமம். ஏன்? சில பேருக்கெல்லாம் டிரான்சிட் பிளைட் ஒரு நாள் ஆகிறது. சில பேருக்கெல்லாம் டிரான்சிட் வருவார்கள், ஒரு நாள் டிரான்சிட்டில் இருப்பார்கள். தேவையில்லாத சிரமம், தேவையில்லாத சிரமம். ஊரிலிருந்து அல்லது ஏர்போர்ட்டிற்கு முன்னதாகவே ஒருவர் இஹ்ராம் துணியை போட்டுக் கொள்வதால் எந்த விஷயமும் இல்லை. துணியை போடுவதனால் நீங்கள் முஹ்ரிமாக மாட்டீர்கள். துணியை போட்டுக்கொண்டு என்ன செய்வீர்கள்? துணியை போட்டுக்கொண்டு இஹ்ராமுடைய நியத்தை வைத்து விடுவீர்கள். வைத்துவிட்டு தல்பியாவும் சொல்லி விடுவீர்கள். உங்களுக்கு தான் சிரமம். முடிவெட்டக் கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, உடலுறவு செய்யக்கூடாது. வருவதற்கு ஒரு நாடே இருக்கும் டிரான்சிட். அங்கு ஒரு 8 மணி நேரம். ஏன் இந்த சிரமங்கள் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். இன்னொரு விஷயம், நேற்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அல்லாஹ்வின் அடியார்களே, இஹ்ராம் என்றால் உள்ளாடை போடலாமா என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, இஹ்ராம் என்பதற்கு உள்ளாடை போடுவது ஹராம். உள்ளாடை போடக்கூடாது. இஹ்ராம் என்பது என்ன? பெரும் மேனி உடலில் மேலாடை கீழாடையை கட்டுவதுதான் முஹ்ரிம், அதுதான் இஹ்ராம். எனவே உள்ளாடை, அது உள்ளாடை ஆண்களுக்கு அந்த விஷயத்தில். ஏனெனில் பெண்களுக்கு என்பது என்ன? பெண்களுக்கு இஹ்ராம் என்பது அவர்களின் துணி, அவர்கள் அன்றாட உடுத்தக்கூடிய துணி தான், அது எதுவும் இல்லை. ஆனால் ஆண்கள் இஹ்ராமுடைய நிலையில் உள்ளாடை உடுத்துவதற்கு அனுமதி அல்ல. ஏனெனில் அவர்கள் இஹ்ராமின நிலை என்றால் எந்த தைக்கப்பட்ட ஆடையும் அவர்கள் அணியக்கூடாது என்றால் அது உள்ளாடையும் அடங்கும். உள்ளாடையும் அது அடங்கும். அது பலீனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. ஹஜ் சார்ந்த கேள்விகள் ஏதோறும் இருந்தால் அடுத்தடுத்த பின்னால் கேள்விகளில் அனுப்பி வைக்கலாம். நம்முடைய வலைதளங்களில் islamtamil.com கேள்விகள் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அங்கே அவர்கள் கேட்கலாம். அல்லாஹ்வை நன்கு அறிபவன், அல்லாஹ்வை நன்கு அறிந்தவன். குல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.